a second-hand robe. This message was delivered by Brother William Marion Branham on Sunday morning, November 25, 1956, at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. பயன்படுத்தப்பட்ட ஓர் சால்வை. இந்தச் செய்தியானது சகோதரன் வில்லியம் மரியன் பிரானம் அவர்களால் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி 1956ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெபர்சன்வில்லில் உள்ள பிரானம் கூடாரத்தில் அளிக்கப்பட்டது. Now, God, foreseeing that Elijah's days were numbered, that he had so long he could stay here on earth as everyone has. இப்பொழுது தேவன் எலியாவின் நாட்கள் எண்ணப்பட்டு விட்டன என்பதை முன்கூட்டியே கண்டு எல்லோரும் இருப்பது போல இவ்வளவு காலம் பூமியில் தங்க அவனுக்கு வாய்ப்பு கிடைத்தது. So he was going to have a successor to Elijah. And when he did, God called this man. He wasn't in no seminary when he called him. எனவே அவர் எலியாவுக்கு அடுத்தபடியாக ஒரு பின்வருவோரை உடையவராய் இருந்தார். அவர் அதை செய்தபோது தேவன் இந்த மனிதனை அழைத்தார். அவர் அவனை அழைத்த போது அவன் எந்த வேதப்பாட கருத்தரங்கிலும் இருக்கவில்லை. He was plowing in a field with a yoke of ox, doing the service of taking care of his mother and father, and God called him to be the successor of Elijah. அவன் ஒரு வயலில் காளையை ஒரு நுகத்தடியில் வைத்து உழுது கொண்டிருந்தான், வேலை செய்து கொண்டிருந்தான், அல்லது தனது தாய் தந்தையரை கவனித்துக் கொண்டிருந்தான். எலிசா இல்லை, எலியாவின் பின் வருவோராக வரும்படி தேவன் அவனை அழைத்தார். ஒருகால் பள்ளியில் இருந்த அநேகர் தாங்கள் அவனுடைய பின் வருவோனாக வரப்போவது உறுதி என்று நினைத்திருக்கலாம். அவன் அதை முடித்தவுடனே அவர்கள் அவனுடைய சால்வையை அணிந்து கொள்ளப் போவதாய் இருந்தனர். God does the calling. God does the choosing. God does the electing. God does the setting in order. ஆனால் தேவன் அழைப்பை செய்கிறார். தேவன் தெரிந்து கொள்ளுதலை செய்கிறார். தேவன் தெரிந்து கொள்ளுதலை செய்கிறார். தேவன் அமைப்பை ஒழுங்கின்படி செய்கிறார். God has set in the church some apostles, some prophets, some teachers, some evangelists and pastors. தேவன் சபையில் சிலரை அப்போஸ்தலர்களாகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை போதகர்களாகவும், சிலரை சுவிசேஷர்களாகவும் போதகர்களாகவும் நியமித்திருக்கிறார். God does that himself. We cannot make one hair black or white, neither can we add one thing to our statute by taking salt. தேவன் தாமே அதை செய்கிறார். நாம் ஒரு முடியையும் கருப்பாக்கவோ அல்லது வெள்ளையாக்கவோ முடியாது. நாம் சிந்தித்து பார்ப்பதன் மூலம் நம்முடைய சரீரத்தின் வளர்ச்சியில் ஒரு காரியத்தையும் கூட்ட முடியாது. God in his infinite grace and by his election and his foreknowledge sets these things in order and every wheel works just right. I like that. தேவன் தம்முடைய முடிவற்ற கிருபையினாலும் அவருடைய தெரிந்து கொள்ளுதலினாலும் அவருடைய முன்னறிவினாலும் இந்த காரியங்களை ஒழுங்குபடுத்துகிறார். ஒவ்வொரு சக்கரமும் சரியாக வேலை செய்கிறது. நான் அதை விரும்புகிறேன். I would be a discouraged man this morning if I didn't believe in the election and calling of God. If I thought that this world was left to the outcome of it by the power of man and by the wisdom of man. நான் தெரிந்து கொள்ளுதலையும் தேவனுடைய அழைப்பையும் விசுவாசிக்கவில்லை என்றால் நான் இந்த காலையில் ஒரு திடனற்று போன மனிதனாய் இருப்பேன். மனிதனின் வல்லமையினாலும் மனித ஞானத்தினாலும் இந்த உலகமானது அதன் விளைவுகளுக்கு விடப்பட்டு விட்டது என்று நான் நினைத்திருந்தால், who never even mentioned God's name, I'd be a discouraged person. But I'm not looking to that for the outcome. மேலும் ஐநா சபையின் பெரிய 4 வரிசைகளின் மூலமாகவும் தேவனுடைய நாமத்தை கூட ஒருபோதும் குறிப்பிடாதவர்களால் நான் ஒரு மனத்தளர்வற்ற நபராக இருப்பேன். ஆனால் நான் அதன் விளைவை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கவில்லை. I look down in the pages of this old book here where God wrote it out and everything will come just exactly the way he said it. That's all. So the only thing for me to do is not line up with them, but line up with Calvary. நான் இங்கே இந்த பழைய புத்தகத்தின் பக்கங்களை நோக்கி பார்க்கிறேன். தேவன் அதை எழுதினார். அவர் அதை கூறின விதமாகவே ஒவ்வொரு காரியமும் சரியாக வரும். அவ்வளவுதான். எனவே நான் செய்ய வேண்டிய ஒரே காரியம் அவர்களோடு வரிசையில் நிற்பதல்ல, ஆனால் கல்வாரியோடு வரிசையில் நிற்பதேயாகும். Line up with God, line up with his word. Stay in his word. No matter how much it looks like it's going to be that way, it's going to be the way God intends it to be. தேவனோடு சரிபடுத்திக் கொள்ளுங்கள்.
அவருடைய வார்த்தையோடு சரிபடுத்திக் கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தையில் தரித்திருங்கள். அது அந்த விதமாக இருக்கப் போகிறது என்பது எவ்வளவுதான் காணப்பட்டாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. அது தேவன் இருக்க விரும்புகிற விதமாக இருக்கப் போகிறது. It can't be nothing else. For him being infant knows the end from the beginning, and he makes everything come to his praise. That's right. அது வேறொன்றுமாய் இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் எல்லையற்றவராய் இருந்து துவக்கத்திலிருந்து முடிவு வரை அறிந்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் தம்முடைய துதிக்கு வர செய்தார். அது உண்மை. All things will have to work together. Everything will have to shape right up to its place. My, if that wouldn't make the courage in a Christian. Amen. எல்லா காரியங்களும் ஒருமித்து கிரியை செய்ய வேண்டும். ஒவ்வொரு காரியமும் அதனுடைய இடத்திற்கு சரியாக வடிவமைக்கப்பட வேண்டும். என்னே, அது ஒரு கிறிஸ்தவனுக்குள் தைரியத்தை உண்டாக்கவில்லை என்றால் Nothing can go wrong. After all, it's not our battle, it's his. Amen. It's not our wisdom, it's his. The only one thing we have to do is put our faith and trust there and sit still and see the glory of God. Amen. ஒன்றுமே தவறாக போக முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக இது நம்முடைய யுத்தம் அல்ல, அது அவருடையது. அது நம்முடைய ஞானம் அல்ல, அது அவருடையது. நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவெனில், அங்கே நம்முடைய விசுவாசத்தையும் அசையாமல் நம்பிக்கையையும் வைத்து தேவனுடைய மகிமையை காண்பதே ஆகும். Yeah, it moves around to its place, never a wheel moving. It may be scattered from side to side, but it'll move right into its right place when God speaks the word. அது எவ்வாறு அதனுடைய இடத்திற்கு சுற்றி அசைகிறது என்பதையும் ஒவ்வொரு சக்கரமும் அசைவதையும் பாருங்கள். அது ஒரு கால் பக்கத்திலிருந்து பக்கமாக சிதறடிக்கப்படலாம். ஆனால் தேவன் வார்த்தையை உரைக்கும் போது அது சரியாக அதனுடைய சரியான இடத்திற்கு நகரும். He knew the end from the beginning. He knew he was going to choose. He knew Elisha would take Elijah's place before the world was ever formed. Amen. Everything has to work just exactly right. அவர் துவக்கத்திலிருந்து முடிவு வரை அறிந்திருந்தார். அவன் தெரிந்து கொள்ளப்பட போகிறான் என்பதை அவர் அறிந்திருந்தார். உலகம் உண்டாவதற்கு முன்னமே எலியாவின் ஸ்தானத்தை எலிசா எடுத்துக் கொள்வார் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஒவ்வொரு காரியமும் சரியாக கிரியை செய்ய வேண்டும். And we're worried about our loved ones and so forth. Will they ever come in? Their names, if they were written in the Lamb's Book of Life before the foundation of the world, they'll work right in there. That's the only thing you can do. We give witness and shine the light. God does the one that brings it to them. நம்முடைய அன்பார்ந்தவர்கள் போன்றவர்கள் எப்பொழுதாவது உள்ளே வருவார்களா என்பதை குறித்து நாம் கவலைப்படுகிறோம். அவர்களுடைய பெயர்கள் அவர்கள் உலகத் தோற்றத்திற்கு முன்னரே ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தால் அவர்கள் அங்கே சரியாக கிரியை செய்வார்கள். அந்த ஒரு காரியத்தை மாத்திரமே அவனால் செய்ய முடியும். நாம் சாட்சி கொடுத்து ஒளியை பிரகாசிக்கிறோம். தேவன் அந்த ஒருவர் அதை அவர்களிடத்தில் கொண்டு வருகிறார். Now, notice in Elijah, then after he threw his robe on him and tried it on him. இப்பொழுது கவனியுங்கள். எலியாவில் அவன் தன்னுடைய சால்வையை அவன் மேல் போட்டு அதை அவன் மேல் சோதித்த பிறகு, In other words, Elijah the prophet, who had the mantle of God on his shoulders, he came down and laid it across Elisha, the farmer, to see if it would fit him. And it took him about 10 years to get altered to fit that mantle. வேறு வார்த்தைகளில் கூறினால், எலியா தீர்க்கதரிசி அவன் தேவனுடைய சால்வையை தன்னுடைய தோள்களில் சுமந்திருந்தான். அவன் வந்து விவசாயியான எலிசாவுக்கு அது பொருந்துமா என்று பார்க்க அவன் மேல் அதை வைத்தான். அந்த சால்வையை பொருத்த மாற்றி அமைக்க ஏறக்குறைய 10 ஆண்டுகள் பிடித்தன. You know, God usually puts us in the shop and trims us up. Now, he didn't alter his robe to fit Elisha. He ordered Elisha to fit the robe. And that's what he does today. தேவன் வழக்கமாக நம்மை பட்டறையில் வைத்து நம்மை சீர்படுத்துகிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது அவர் எலிசாவிற்கு ஏற்றவாறு அவனுடைய சால்வையை மாற்றவில்லை. அவர் எலிசாவுக்கு சால்வையை பொருந்தும்படி கட்டளையிட்டார். அதைத்தான் அவர் இன்றைக்கும் செய்கிறார். He orders us to fit the robe, not the robe to fit us. Sometimes we want to make the robe fit us, but we can't do that. You've got to be altered yourself for the robe. It's God's robe, and He made it perfect. And He's got to bring us into that realm to make the robe fit us. அவர் சால்வையை பொருந்தும்படி நம்மை மாற்றுகிறார். நமக்கு பொருந்த சால்வையே அல்ல. சில சமயங்களில் நாம் அந்த சால்வையை நமக்கு பொருத்தமாக உண்டு பண்ண விரும்புகிறோம். ஆனால் நம்மால் அதை செய்ய முடியாது. அந்த சால்வைக்காக நீங்கள் உங்களையே மாற்றியமைக்க வேண்டும். அது தேவனுடைய சால்வை. அவர் அதை பரிபூர்ணப்படுத்தினார். நாம் பெற்றுள்ளோம். நமக்கு அந்த சால்வை பொருந்தும்படியாக அவர் நம்மை அந்த மண்டலத்திற்குள் கொண்டு வர வேண்டும். So we can't be perfect ourselves. We know we can't. There's no way for us to be, and yet He said for us to be.
So, but what he did, he made a preparation for us. The Lord Jesus Christ and his righteousness. எனவே நாம் நம்மையே பரிபூரணப்படுத்த முடியாது. நம்மால் முடியாது என்பதை நாம் அறிவோம். நாம் அவ்வாறு இருக்க வழியே கிடையாது. அதே சமயத்தில் நாம் அவ்வாறு இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். எனவே ஆனால் அவர் என்ன செய்தாரோ, அவர் நமக்காக ஒரு பாவ நிவர்த்தி பலி செலுத்தினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய நீதியையுமே. That's where the perfection comes of ignoring our own holiness, of which we have none, and our own thoughts which ought not to be. But we rest solemnly upon the finished work of the Lord Jesus. அங்குதான் பரிபூரணம் வருகிறது. நம்மிடம் இல்லாத நம்முடைய சொந்த பரிசுத்தத்தை புறக்கணிப்பதன் மூலம் நம்முடைய சொந்த சிந்தனைகள் அவ்விதமாக இருக்கக்கூடாதவைகளாகும். ஆனால் நாம் கர்த்தராகிய இயேசுவின் முடிவற்ற கிரியையின் பேரில் பயபக்தியோடு சார்ந்திருக்கிறோம். God sent him to the earth, and it was in him that we rest. Amen. தேவன் அவரை பூமிக்கு அனுப்பினார். நாம் இளைப்பாறுவது அவருக்குள் இருந்தது. Notice all these years, as far as we know, he just had that one baptism of the robe going over him. But through the years, God had molded the man's character into a place to where every call. கவனியுங்கள், இத்தனை வருடங்களாக நாம் அறிந்த மட்டில் அவன் அந்த ஒரு சால்வையின் அபிஷேகத்தை மாத்திரமே பெற்றிருந்தான். ஆனால் காலங்களினூடாக தேவன் மனிதனின் குணாதிசயத்தை அவனுடைய அழைப்புக்கு பிறகு that he would fit into the role and be the servant of the Lord. அவர் இந்த சால்வையில் பொருந்தி அவன் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும் என்று இருந்தார். And then when Elijah passed through and throwed it on him, and he started up towards Gilgal and many of the other places, they went on to the school of prophets on their road journeying on. அதன் பின்னர் எலியா கடந்து சென்று அதை அவன் மீது போட்டபோது அவர்கள் கில்காலை நோக்கியும் மற்ற அநேக இடங்களை நோக்கியும் புறப்பட்டு சென்று தீர்க்கதரிசிகளின் பள்ளிக்கு சென்று தங்களுடைய பாதையில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தனர். And finally Elijah was trying to get Elisha to turn back. Did you notice it? Trying to get him to turn back. முடிவிலே எலியா எலிசாவை திரும்பி போக முயற்சித்துக் கொண்டிருந்தான். நீங்கள் அதை கவனித்தீர்களா? அவனை திரும்பி போக செய்ய முயற்சித்துக் கொண்டிருத்தல். Otherwise, maybe the road's a little too steep for you, son. Maybe it's a little too narrow for you to walk. மேலும் நான் என்றான், இல்லை என்றால் மகனே, இந்த பாதை உனக்கு சற்று செங்குத்தானதாக இருக்கலாம். ஒருவேளை நீ நடந்து செல்ல முடியாதபடி அது சற்று குறுகலாய் இருக்கலாம் என்றான். You know, where Elijah was straightness. And wherever God's true servant preaches the gospel, it's a straight, unadulterated gospel for its preached. எலியா இருந்த இடம் நேர்மையா இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். தேவனுடைய உண்மையான ஊழியக்காரன் எங்கெல்லாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறானோ அங்கெல்லாம் அது பிரசங்கிக்கப்படுகிற கலப்படமற்ற நேரான சுவிசேஷமாக இருக்கிறது. Well, one day he went up there to the school of the prophets to visit him, and they asked him to leave. They said it's too straight around here for us. ஏன் ஒரு நாள் அவன் தீர்க்கதரிசிகளின் வேதப்பாட பள்ளிக்கு அவர்களை சந்திக்க சென்றான். அவர்கள் அவரை அங்கிருந்து செல்லும்படி கூறினர். அவர்கள் அது எங்களுக்கு இங்கே மிகவும் நேராக உள்ளது என்றனர். What we need today is some more straight gospel preaching that'll separate the wheat from the chaff, or the right from the wrong. Make what's right, and what's wrong is wrong. இன்றைக்கு நமக்கு தேவை என்னவென்றால் இன்னும் சற்று நேரான சுவிசேஷ பிரசங்கமே. அது கோதுமையை பதரிலிருந்து பிரிக்கும், அல்லது சரியானதை தவறானதிலிருந்து பிரிக்கும். சரியானது சரி என்றும் தவறானது தவறென்றும் இருக்கட்டும். All these fellows with their experience, all that they were, they sent out to get something to eat, and one of them got a wild vine and gathered some wild gourds. இந்த நபர்கள் யாவரும் தங்களுடைய அனுபவத்தை கொண்டும் அவர்கள் இருந்த யாவருமே அவர்கள் புசிக்க ஏதோ ஒன்றை கொண்டு வரும்படி அனுப்பினர். அவர்களில் ஒருவன் ஒரு பேய் கொமட்டி கொடியை கண்டு சில காட்டுக்காய்களை சேகரித்து cooked up some death in their ecclesiastical pot. And the first thing you know, they cried out, there's death in the pot. அவர்களுடைய மத சம்பந்தமான பானையில் மரணத்தை சமைத்தனர். மேலும் முதலாவது காரியம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டனர். But Elijah, with a double potion, knowed what to do, so he put a handful of meal in the pot, so now go right ahead and eat it. In other words, ஆனால் எலிசாவோ என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருந்தான். எனவே அவன் ஒரு கைப்பிடி அளவு மாவினை பானையில் போட்டான். இப்பொழுது போய் அதை புசியுங்கள் என்றான்.
வேறு விதமாக கூறினால் அவர்கள் Today, in a type, I would think that we've got a lot of Methodist, Baptist, Presbyterian, Lutheran, Pentecostal, and everything else all mixed together and one fighting against the other. இன்றைக்கு ஒரு மாதிரியாக நாம் மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட், பிரெஸ்பிட்டேரியன், லூத்தரன், பெந்தேகோஸ்தே மற்ற யாவும் ஒன்று சேர்ந்து ஒன்றுக்கொன்று எதிராக சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றன. And we don't need to oust the whole thing and do away with it. We need another handful of meal. Keep the same church. நாம் முழு காரியத்தையும் அகற்றிவிட்டு அதை ஒழிக்க வேண்டியதில்லை. நமக்கு மற்றொரு கைப்பிடி அளவு ஆகாரம் தேவை. அதே சபையை காத்துக் கொள்ளுங்கள். The meal was from the house of the school there, which was the meal offering that the people brought in, and the first fruits of the harvest, which was ground with a certain burr that made every grain of meal the same. And then அந்த பள்ளியின் வீட்டிலிருந்து வந்த ஆகாரம் ஜனங்கள் கொண்டு வந்த போஜன பலியாகும். அறுப்பின் முதற் பலன்களான ஒவ்வொரு மாவையும் ஒரே விதமாக உண்டாக்குகிற ஒரு குறிப்பிட்ட எந்திர சக்கரத்தினால் அரைக்கப்பட்டது. அதன் பின்னர் when this meal being the same was a type of Christ. Meal is life. And when the type of Christ, the meal being ground up the same. இந்த ஆகாரம் ஒரே விதமாக இருப்பது கிறிஸ்துவுக்கு ஒரு மாதிரியாய் இருந்தது. ஆகாரம் என்பது ஜீவன். கிறிஸ்துவின் முன்னடையாளமாய் இருக்கும்போது மாவு அதே போல் அரைக்கப்படும் போது Meaning Jesus Christ the same yesterday, today, and forever. And the meal in the meal offering. And when they put this meal into there, putting Christ into death brought life. Amen. இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று பொருள்படுகிறது. போஜன பலியில் உள்ள போஜனம் அவர்கள் இந்த ஆகாரத்தை அதற்குள் வைத்தபோது கிறிஸ்துவை மரணத்துக்குள்ளாக வைப்பது ஜீவனை கொண்டு வந்தது. That's what makes the difference. In our dead form, in our differences, in our ecclesiastical arguments and everything, if we would just bring Christ into it, it would change death and separation into life. If we would just do it. Thank you. அதுதான் நம்முடைய மரித்த ரூபத்திலும் நம்முடைய வேறுபாடுகளிலும் நம்முடைய மத சம்பந்தமான வாக்குவாதங்களிலும் மற்றும் ஒவ்வொரு காரியத்திலும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது. நாம் கிறிஸ்துவை அதற்குள் கொண்டு வந்தால், நாம் அதை செய்தால், அது மரணத்தையும் பிரிவினையையும் ஜீவனுக்குள் மாற்றும். There's 19 million Baptists in America. There's 13 million Methodists in America. There's 11 million Lutherans in America and 10 million Presbyterians in America. அமெரிக்காவில் 1,90,00,000 பாப்டிஸ்டுகள் உள்ளனர். அமெரிக்காவில் 1,03,00,000 மெத்தோடிஸ்டுகள் உள்ளனர். அமெரிக்காவில் 1,10,00,000 லூத்தரன்கள் உள்ளனர். அமெரிக்காவில் உள்ள 1,00,00,000 பிரெஸ்பிட்டேரியன்கள். And God only knows how many Catholics, which outdo any of the denominations. But in all of it, what do we need? A handful of meal. We need to bring life to the church. And Christ is the life. He came to bring us life. எத்தனை கத்தோலிக்கர்கள் எந்த ஸ்தாபனத்தையும் மிஞ்சிவிடுகிறார்கள் என்பதை தேவன் மாத்திரமே அறிந்திருக்கிறார். ஆனால் அவை எல்லாவற்றிலும் நமக்கு என்ன தேவை? ஒரு கைப்பிடி அளவு ஆகாரம். நாம் சபைக்கு ஜீவனை கொண்டு வர வேண்டும். கிறிஸ்துவே அந்த ஜீவன். அவர் நமக்கு ஜீவனை கொண்டு வர வந்தார். So they had their disputes and their schools and their theologies and so forth. எனவே அவர்கள் தங்களுடைய வாக்குவாதங்களையும் அவர்களுடைய பள்ளிகளையும் அவர்களுடைய இறை சாஸ்திரங்களையும் போன்றவற்றை உடையவர்களாய் இருந்தனர். And then Elijah told Elisha, you better turn back because the way may be a little hard. But a man of God who's once tasted or been thrown across his shoulder the robe of God's righteousness and power, it's not too easy to turn back. அப்பொழுது எலியா எலிசாவிடம், நீ திரும்பி போவது நல்லது, ஏனென்றால் வழி சற்று கடினமாய் இருக்கலாம் என்றான். ஆனால் ஒரு தேவனுடைய மனிதன் அதை ஒருமுறை சந்தித்திருந்தால், அல்லது தேவனுடைய நீதியும் வல்லமையும் என்னும் சால்வை தன்னுடைய தோளின் மேல் போடப்பட்டிருந்தால் திரும்பி செல்வது அவ்வளவு எளிதல்ல. When I heard the pastor say this morning that many are becoming discouraged. What we need, brothers, take courage. What we need is to be encouraged. It's right. இந்த காலையில் போதகர் கூறியதை நான் கேட்டபோது அநேகர் சோர்வடைந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தேவை என்னவெனில், சகோதரனே, தைரியமாய் இருக்க வேண்டும். நமக்கு தேவை என்னவெனில் உற்சாகப்படுத்தப்பட வேண்டும். அது உண்மை. Trials may come. We never was promised to be immune from them, but He'll give grace to go through them. If the mountain's too high to go over, too deep to go under, too wide to go right. சோதனைகள் வரலாம்.
நாம் அவைகளிலிருந்து விடுபடும்படி ஒருபோதும் வாக்குத்தத்தம் பண்ணப்படவில்லை. ஆனால் அவைகளினூடாக செல்ல அவர் கிருபையை அளிப்பார். மலையானது கடந்து செல்ல முடியாதபடி மிக உயரமாய் இருந்தாலும், கீழே செல்ல முடியாதபடி மிக ஆழமாய் இருந்தாலும், அதை சுற்றி செல்ல முடியாதபடி மிகவும் அகலமாய் இருந்தாலும், He'll give grace to go through it. Right. Just don't worry, but keep your eyes on Christ, for He's the only one that can take us through. அதை கடந்து செல்ல அவர் கிருபை அளிப்பார். அது உண்மை. கவலைப்பட வேண்டாம். ஆனால் உங்கள் கண்களை கிறிஸ்துவின் மேல் வையுங்கள். ஏனென்றால் அவர் ஒருவரே நம்மை கொண்டு செல்ல முடியும். Now, we see Him as they journey on, come to the school, and He said, "You stay here now, be here and settle down and be a good teacher of theology and so forth." இப்பொழுது அவர்கள் பிரயாணம் செய்து பள்ளிக்கு வரும்போது நாம் அவர்களை காண்கிறோம். அவன், நீ இப்பொழுது இங்கேயே தங்கியிரு, இங்கிருந்து நிலைத்திருந்து மற்றும் அது போன்ற ஒரு நல்ல வேதசாஸ்திர போதகராய் இருக்க வேண்டும். And you probably someday may become the dean of the college here. But I've got to go on down a little farther. நீங்கள் அநேகமாக என்றோ ஒரு நாள் இங்குள்ள கல்லூரியின் தலைவராகலாம். ஆனால் நான் இன்னும் சிறிது தூரம் கீழே செல்ல வேண்டும் என்றான். Could you imagine a man of God being satisfied to be a dean of a college? When the power of God lay right around where he was standing? No, sir, he said, "As the Lord liveth and your soul liveth, I'll not leave you." I like that. ஒரு தேவனுடைய மனிதன் நின்று கொண்டிருந்த இடத்தை சுற்றிலும் தேவனுடைய வல்லமை இருந்தபோது அவன் ஒரு கல்லூரியின் தலைவராவதற்கு திருப்தி அடைந்திருப்பதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? இல்லை ஐயா. அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். நான் அதை விரும்புகிறேன். Hey, well, no matter how much discouragement it comes from your mother, your papa, or from your pastor. Amen. அதனோடு நிலைத்திருங்கள். எவ்வளவுதான் மனச்சோர்வடைந்தாலும் கவலைப்படாமல், அது உங்களுடைய தாயாரிடத்தில் இருந்தோ, உங்களுடைய தகப்பனிடத்தில் இருந்தோ, அல்லது உங்களுடைய போதகரிடத்தில் இருந்தோ கூட வருகிறது. அவரோடு தரித்திருங்கள். On to the Jordan they went. They crossed over. And Elijah said, "Now, what will you that I do for you?" அவர்கள் யோர்தானுக்கு சென்றனர். அவர்கள் கடந்து சென்றனர். அப்பொழுது எலியா, இப்பொழுது நான் உனக்காக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். He said, "A double portion of your spirit to come upon me." He knew he had a work to do. He said, "A double portion, not just a good, warm experience, not just a good handshake or a good fellowship with the rest of the church, but what I want is a double portion of what's the best now." அவன், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அவன் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருந்தது என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் ஒரு இரட்டிப்பான பங்கு என்றான். வெறுமென ஒரு நல்ல அன்பான அனுபவம் அல்ல, ஒரு நல்ல கரங்குலுக்குதல் அல்ல, அல்லது சபையின் மற்றவர்களோடு ஒரு நல்ல ஐக்கியம் அல்ல. ஆனால் எனக்கு தேவை என்றவரில் இப்பொழுது உள்ள மிகச் சிறந்ததை காட்டிலும் இரட்டிப்பான பாகத்தையே நான் விரும்புகிறேன். I tell you, when God sets a man for a world task, he's got to have something better than the world's got. He's got to have something better than the church has got. He's got to go for a double portion. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு உலக பணிக்காக தேவன் ஒரு மனிதனை வைக்கும் போது அவன் உலகம் பெற்றுள்ளதை காட்டிலும் மேலான ஏதோ ஒன்றை பெற்றிருக்க வேண்டும். சபை பெற்றுள்ளதை காட்டிலும் மேலான ஒன்றை அவன் பெற்றிருக்க வேண்டும். அவன் இரட்டிப்பான பாகத்திற்காக செல்ல வேண்டியவனாயிருக்கிறான். If there ever was a time that a double portion is needed, it's the day in the realms of the people. Something better, something higher. எப்பொழுதாவது ஒரு நேரத்தில் இரட்டிப்பான பாகம் தேவைப்பட்டிருந்தால் அது இன்றைக்கு ஜனங்களின் மண்டலங்களில் மேலான ஏதோ ஒரு காரியம், ஏதோ மேலான ஒன்று. I think beans and cornbread is very good, but sometimes I have to reach up a little higher. And we do that. We've got to. We got to keep climbing. Israel was backslided if it kept staying on the same ground. என்னால் முடியாது. பீன்ஸ் மற்றும் சோள ரொட்டி மிகவும் நல்லது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் சில சமயங்களில் நான் சற்று உயரமாக ஏற வேண்டியதாய் உள்ளது. நாம் அதை செய்கிறோம். நாம் செய்ய வேண்டும். நாம் தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். இஸ்ரவேல் தொடர்ந்து ஒரே இடத்தில் தங்கி இருந்ததால் அவர்கள் பின்மாற்றம் அடைந்து கொண்டிருந்தனர். அவள் முன்னேறி செல்ல வேண்டும் அல்லது பின்வாங்கி கொண்டிருக்க வேண்டும். அந்த விதமாகத்தான் சபையும் உள்ளது. He said, "You've asked a great thing, but nevertheless, if you see me when I go, you can have what you asked for."
எனவே அவர்கள் நடந்து செல்லும் போது அவர்கள் சொல்ல சில நிமிடங்கள் மட்டுமே ஆனது. நீ ஒரு மகத்தான காரியத்தை கேட்டிருக்கிறாய், ஆனாலும் நான் போகும்போது நீ என்னை காண்பாயானால் நீ கேட்டுக்கொண்டதை உனக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்றான். இப்பொழுது வாக்குத்தத்தின் மேல் உங்களுடைய கண்ணை வைத்திருத்தல், ஒருமைப்படுத்தப்பட்ட இருதயம், ஒருமுகப்பட்ட தன்மை கொண்ட கண்ணும் கருத்துமுடையதா இருக்க வேண்டும். If you're sick this morning, if you're afflicted, there's one great promise, not by Elijah, but by God himself. நீங்கள் இந்த காலையில் சுகவீனமாய் இருந்தால், நீங்கள் துன்பப்பட்டிருந்தால், ஒரு மகத்தான வாக்குத்தத்தம் உண்டு. எலியாவினால் அல்ல, ஆனால் தேவனால் தாமே. If thou canst believe, when you pray, believe that you get what you ask for, and you shall receive it. Amen. No matter what the doctor says, how much this goes or that goes, keep saying on the promise. நீ விசுவாசிக்க கூடுமானால், நீ ஜெபிக்கும் போது நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்வாய் என்று விசுவாசி. நீ அதை பெற்றுக்கொள்வாய். இது எவ்வளவு இருக்கிறது அல்லது அது இருக்கிறது என்று மருத்துவர் என்ன கூறினாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. வாக்குத்தத்தின் பேரிலான விவாகத்தை காத்துக் கொள்ளுங்கள். Elijah gave him a condition. If you see me when I go, it'll come on you. எலியா அவனுக்கு ஒரு நிபந்தனையை கொடுத்தான். நான் போகும்போது நீ என்னை கண்டால் அது உண்மையில் வரும். There's the promise. If thou canst believe, all things are possible to them that believe. நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்ற ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. Sometimes I look at myself and think I've been such a jellyfish in my life. I have waited and missed many thousands of souls into the kingdom. சில சமயங்களில் நான் என்னையே பார்த்து, நான் என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு இழுது மீனாக இருந்து வருகிறேன். நான் பல்லாயிரக்கணக்கான ஆத்துமாக்களை ராஜ்யத்திற்காக காத்திருந்து தவறவிட்டிருக்கிறேன். Because I've waited and said, God, depended too much on a spiritual gift. And said, Lord, if you'll just show me, if you'll give me a vision what to do. ஏனென்றால் நான் காத்திருந்து தேவன் ஒரு ஆவிக்குரிய வரத்தின் பேரில் அதிகமாக சார்ந்திருந்தேன். மேலும் கர்த்தாவே, என்ன செய்ய வேண்டும் என்று நீர் எனக்கு ஒரு தரிசனத்தை தந்தால் நீர் எனக்கு காண்பிப்பீரானால் நலமாயிருக்கும் என்று. And God gives a vision, then I'll turn around and let somebody talk me into something else. தேவன் ஒரு தரிசனத்தை அளிக்கிறார். பிறகு நான் திரும்பவும் வேறு யாராகிலும் என்னிடத்தில் பேசி மாற்ற அனுமதிக்கிறேன். And oh, I have never come to this spot yet until I, like I have at this time, that I feel it's a faith that we must step out there because it's a promise. மேலும் நான் இன்னும் அந்த இடத்திற்கு ஒருபோதும் வரவில்லை. இந்த நேரத்தில் நான் கொண்டிருப்பது போன்றே அது ஒரு விசுவாசம் என்பதை நான் உணர்கிறேன். நாம் அங்கிருந்து அடியெடுத்து வைக்க வேண்டும், ஏனென்றால் அது ஒரு வாக்குத்தத்தமாயிருக்கிறது. And the things that he has done and the healings that he has performed and the miracles in so much has come down and had his picture taken by the side of it and so forth. அவர் செய்திருக்கிற காரியங்களையும் அவர் செய்திருக்கிற சுகமளித்தல்களையும் அற்புதங்களையும் அதனால் அவர் இறங்கி வந்து அவருடைய புகைப்படம் போன்றவற்றை நமக்கு பக்கத்தில் எடுத்துக்கொண்டார். Which has never been known since the world began, and then stand around like a jellyfish. It even makes me discouraged with myself. It's time to keep your eye on the promise. அது உலக தோற்றம் முதற்கொண்டே ஒருபோதும் அறியப்படாதிருந்தது. அதன் பின்னர் ஒரு இழுது மீனை போல நிற்கிறீர்களா? அது என்னையும் கூட சோர்வடைய செய்கிறது. வாக்குதத்தின் மேல் உங்களுடைய கண்களை வைக்க வேண்டிய நேரம் இது. That's what by God's grace I aim to do, and I realize that every devil of hell will shoot at it, but by God's grace I aim to keep my eye on the promise. தேவனுடைய கிருபையினால் அதைத்தான் நான் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கிறேன். நகரத்தின் ஒவ்வொரு பிசாசும் அதை சுடும் என்பதை நான் உணர்கிறேன். ஆனால் தேவனுடைய கிருபையினால் வாக்குதத்தின் மேல் என்னுடைய கண்ணை வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தை நான் கொண்டிருக்கிறேன். Elijah said, if you see me when I go, you'll have what you ask for. Amen. That's right. You got to keep your eye on it. What's the promise? Now, what if Sunday school? எலிசா நீர் இல்லை, எலியா நான் போகும்போது நீ என்னை காண்பாயானால் நீ கேட்டுக்கொள்வதை நீ பெற்றுக்கொள்வாய் என்றான். அது உண்மை. நீங்கள் உங்களுடைய கண்களை அதன் மேல் வைத்திருக்க வேண்டும். வாக்குதத்தை கவனியுங்கள். பள்ளிக்கூடத்தில் சிலர் இருந்தால் என்ன செய்வது?
He'd have failed maybe. But he didn't care what the school thought or what all the teachers thought. அவன் திரும்பி பார்த்து, ஏய் பையன்களே, தீர்க்கதரிசியின் பின்னே செல்லும் போது நான் இப்பொழுது எப்படி இருக்கிறேன் என்று கூறினால் அவன் ஒருவேளை தவறியிருப்பான். ஆனால் பள்ளி என்ன நினைத்தாலும் அல்லது எல்லா ஆசிரியர்களும் என்ன நினைத்தார்கள் என்று அவன் கவலைப்படவில்லை. He didn't care what the neighbors thought or the houses or who looked at him. He kept his faith in the promise. அண்டை விட்டார் என்ன நினைத்தார்கள் அல்லது யார் அவனை பார்த்தார்கள் என்று அவன் கவலைப்படவில்லை. அவன் வாக்குதத்தில் தன்னுடைய விசுவாசத்தை காத்துக் கொண்டான். What we need today is faith in the promise of God. Don't pay no attention to what this one says or that one says. இன்றைக்கு நமக்கு தேவை என்னவெனில் தேவனுடைய வாக்குதத்தின் பேரில் உள்ள விசுவாசமே. எந்த ஒருவர் என்ன கூறுகிறார் என்பதற்கும் அல்லது அந்த ஒருவர் என்ன கூறுகிறார் என்பதற்கும் கவனம் செலுத்த வேண்டாம். As a brother said, a minister had 2 girls that were mute, and that the criticism on divine healing, that the children could not be healed. ஒரு சகோதரன் கூறியது போல ஒரு ஊழியக்காரன் ஊமையான 2 பெண் பிள்ளைகளை உடையவனாயிருந்தான். பிள்ளைகளை சுகமாக்க முடியாது என்று தெய்வீக சுகமளித்தலின் பேரிலான குறை கூறுதல். Don't pay no attention to the critics. Keep your faith on the promise. God said so. The prayer of faith shall save the sick, and God shall raise them up. கூறுபவர்களுக்கு கவனம் செலுத்த வேண்டாம். வாக்குதத்தின் மேல் உங்களுடைய விசுவாசத்தை காத்துக் கொள்ளுங்கள். தேவன் வண்ணமாய் கூறினார், விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். தேவன் அவர்களை எழுப்புவார். If he can make one deaf mute to hear, he can make another deaf mute to hear. We know by infallible proofs that he does that. Amen. Keep our faith on the promise. அவரால் ஒரு செவிடான ஊமையை கேட்கும்படி செய்ய முடிந்தால் அவரால் மற்றொரு செவிடான ஊமையையும் கேட்கச் செய்ய முடியும். அவர் அதை செய்கிறார் என்று நாம் பிழையற்ற நிறுவனங்களின் மூலம் அறிகிறோம். வாக்குதத்தின் பேரில் நம்முடைய விசுவாசத்தை காத்துக் கொள்வோம். Our single, our ears single, our heart single, and one thing on Jesus Christ, and he's able to perform that which he has promised. Amen. நம்முடைய கண்களை ஒரே நோக்கத்தோடும் நம்முடைய காதுகளை ஒரே நோக்கத்தோடும் நம்முடைய இருதயங்களை ஒரே நோக்கத்தோடும் இயேசு கிறிஸ்துவின் பேரிலான ஒரே காரியத்தில் வைத்திருக்க வேண்டும். அவர் வாக்குத்தத்தம் செய்ததை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். Oh, when we think of that, it changes the whole thing. When we get that, God made the promise. God was the one that said it. நாம் அதை குறித்து சிந்திக்கும் போது, நாம் அதை பெற்றுக் கொள்ளும் போது அது முழு காட்சியையும் மாற்றுகிறது. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். தேவன் ஒருவரே அதை கூறினார். Now here was God's representative said it. And now God himself has said it. Then what can we do? Nothing but keep our mind on that. Said if you see me when I go away, you can have the promise. இப்பொழுது இங்கே தேவனுடைய பிரதிநிதி அதை கூறினார். இப்பொழுது தேவன் தாமே அதை கூறியுள்ளார். அப்படியானால் நாம் என்ன செய்ய முடியும்? அதன் பேரில் நம்முடைய சிந்தையை வைத்திருப்பதை தவிர வேறொன்றுமில்லை. நான் போகும்போது நீ என்னை காண்பாயானால் நீ வாக்குதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்றான். Elisha kept his eyes on Elijah. No matter what hollered from each side, what taking place on each side, what taking place before, back, he never even looked at. எலிசா தன்னுடைய கண்களை எலியாவின் மேல் வைத்திருந்தான். ஒவ்வொரு பக்கத்திலிருந்தும் என்ன சத்தம் எழுப்பப்பட்டாலும், ஒவ்வொரு பக்கத்திலிருந்து என்ன சம்பவித்தாலும், அதற்கு முன்பு என்ன நடந்ததென்றால் அவன் அதை நோக்கி பார்க்கவே இல்லை. He kept his eyes on the promise. There you are. Your eyes on the promise. அவன் வாக்குதத்தின் மேல் தன்னுடைய கண்களை வைத்திருந்தான். அங்குதான் உங்கள் கண்கள் வாக்குதத்தின் மேல் உள்ளன. I think of the lady that we visited the other night, Sister Starr, and the doctor telling her how bad she was, and I never told her, told her loved one, and how impossible it be for her to ever get well. அன்றொரு இரவு நாங்கள் சந்தித்த அந்த பெண்மணி சகோதரி சாவரை குறித்து நான் நினைக்கிறேன். அவள் எவ்வளவு மோசமாக இருந்தாள் என்று மருத்துவர் அவளிடம் கூறினார். நான் அவளிடம் கூறவே இல்லை. அன்பார்ந்த ஒருவரிடம் கூறினேன். அவள் சுகமடைவது எவ்வளவு கூடாத காரியம். Now, brother or son-in-law asked me about it. I said, if she can keep her eyes on the promise, no matter what takes place, keep your eyes on the promise. இப்பொழுது சகோதரன் அவளுடைய மருமகன் அதை குறித்து என்னிடத்தில் கேட்டார். நான் அவள் வாக்குதத்தின் மேல் தன்னுடைய கண்களை வைத்திருக்க முடிந்தால் நலமாயிருக்கும் என்றேன். என்ன சம்பவித்தாலும் கவலைப்படாமல் உங்கள் கண்களை வாக்குதத்தின் மேல் வைத்திருங்கள். A few weeks ago, Sister Wood here and Brother Wood, two bosom friends of ours here at the church. I was in Michigan with my friends Leo and Jean. ஒரு சில வாரங்களுக்கு முன்பு இங்குள்ள சகோதரி வுட் மற்றும் சகோதரன் வுட் நம்முடைய இரு நெருங்கிய நண்பர்களும் இங்கே சபையில் இருந்தனர்.
நான் என்னுடைய நண்பர்களான லியோ மற்றும் ஜீன் ஆகியோருடன் மிக்சிகனில் இருந்தேன். We left the Chicago meeting and went to some of their people for 2 days to go deer hunting with bows and arrows. And on my road back, my wife had got a hold of me and she said, நாங்கள் சிக்காகோ கூட்டத்திலிருந்து புறப்பட்டு அவர்களுடைய ஜனங்கள் சிலருடன் சென்றிருந்தோம். ஏனென்றால் மான்வேட்டைக்கு 2 நாட்கள் செல்ல வில்லையும் அம்புகளையும் வைத்துக் கொண்டோம். நான் திரும்பி வரும் வழியில் என் மனைவியினிடத்தில் அவள், pray for Miss Woods' mother. A cancer is eating off her face. And said, I've never seen Sister Woods so alarmed. She's weeping. திருமதி வுட்ஸ் அவர்களின் தாயாருக்காக ஜெபியுங்கள். ஒரு புற்றுநோய் அவளுடைய முகத்தை அரித்து விட்டது என்றாள். மேலும் சகோதரி வுட் மிகவும் பயமடைந்ததை நான் ஒருபோதும் கண்டதில்லை. அவள் அழுது கொண்டிருக்கிறாள் என்றாள். Sister Woods has always been a hero of faith since God healed her boy with a crippled leg and healed her with TB and so forth. But she had given down. தேவன் அவளுடைய கால் ஊனமுற்ற பையனை சுகப்படுத்தி காசநோய் போன்றவற்றிலிருந்து அவளை சுகப்படுத்தினது முதற்கொண்டு சகோதரி வுட் எப்பொழுதுமே ஒரு விசுவாச வீராங்கனையாக இருந்து வருகிறாள். ஆனால் அவள் நிலைகுலைந்து போயிருந்தாள். There at the room that night we prayed. Coming in, Mrs. Wood said, Brother Branham, we'll go over. And we went to her mother, which was in Louisville, and she'd had a cancer on the side of her nose, and the doctor had tampered with it, scattered it. அந்த இரவு அந்த அறையில் நாங்கள் ஜெபித்தோம். திருமதி வுட்ஸ் உள்ளே வந்து, சகோதரன் பிரணாம், நாங்கள் அங்கு செல்வோம் என்றாள். நாங்கள் லூயிவில்லில் இருந்து அவளுடைய தாயாரிடம் சென்றோம். அவளுக்கு அவளுடைய மூக்கின் பக்கத்தில் ஒரு புற்றுநோய் இருந்தது. மருத்துவர் அதை சிதைத்து அதை பரவ செய்து விட்டபடியால் Just a little ring to the side of her nose, up just about an eighth of an inch from her eye, just a bone laying there, done eating it just as fast as it could eat away. அவளுடைய மூக்கின் பக்கவாட்டில் ஒரு சிறு வட்டமுள்ளபடி அவளுடைய கண்ணிலிருந்து சுமார் 8 அங்குலம் உயரத்தில் எலும்பு மாத்திரம் இருந்தது. அது எவ்வளவு வேகமாக அரித்துவிட முடியுமோ அவ்வளவு வேகமாக அதை அரித்து விட்டது. Go into the room and I knelt down. I said, I want to speak to her alone. And I goes into the room to pray with the woman. And while in the room, I thought, oh God, if you just show me a vision of what's going to happen to the woman. நான் அறைக்குள் சென்று முழங்கார் படியிட்டேன். நான் அவளிடம் தனியாக பேச விரும்புகிறேன் என்றேன். நான் அந்த ஸ்திரியோடு ஜெபிக்க அறைக்குள் சென்றேன். நான் அறையில் இருந்தபோது ஓ தேவனே, அந்த ஸ்திரீக்கு என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை குறித்த ஒரு தரிசனத்தை நீர் எனக்கு காண்பிப்பீரானால் நலமாய் இருக்குமே என்று எண்ணினேன். Mr. and Miss Wood sitting on the outside, waiting to see what the visions would say. திரு மற்றும் திருமதி வுட் அவர்கள் தரிசனம் என்ன சொல்லும் என்று காண வெளியில் அமர்ந்து காத்துக் கொண்டிருந்தனர். But while I was there, I got condemned. I was condemned by waiting for a vision. Seemed like something referred back wasn't the calling. ஆனால் நான் அங்கிருந்த போது நான் கடிந்து கொள்ளப்பட்டேன். ஒரு தரிசனத்திற்காக காத்திருப்பதால் நான் கடிந்து கொள்ளப்பட்டேன். ஏதோ ஒன்று பின்னால் இருந்து அழைப்பு அது அல்ல. What you need a vision when the promise has already been said. So I knelt down and prayed, and while praying, something just anchored on the inside. The face of the promise. வாக்குத்தத்தம் ஏற்கனவே கூறப்பட்டிருக்கும் போது உனக்கு ஒரு தரிசனம் தேவையா என்பது போல குறிப்பிட்டது. எனவே நான் முழங்கார் படியிட்டு ஜெபித்தேன். ஜெபித்துக் கொண்டிருக்கையில் வாக்குத்தத்தின் விசுவாசம் உட்புறத்தில் நங்கூரமிடப்பட்ட ஒன்று. வெளியே திரும்பி வந்தேன். திருமதி வுட் அவர்களிடத்தில் நான் அதை குறித்து கூறிய போது அவள், சகோதரன் பிரணாம், நீங்கள் எதையாவது பார்த்தீர்களா என்று கேட்டாள். நான் எதையும் சரியாக காணவில்லை. ஆனால் நான் ஏதோ ஒன்றை உணர்ந்தேன். அது அவருடைய வாக்குத்தத்தம் உண்மையானது என்றும் அவர் அதை செய்யப் போகிறார் என்றும் என்னிடம் கூறினார். அவர் அதை செய்யப் போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றேன். மேலும் 24 மணி நேரத்திற்குள் அந்த புற்றுநோயின் முனை உடைய துவங்கி அதன் மேல் ஒரு தழும்பு உருவானது. உங்களுக்கு தெரியும், புற்றுநோய் மரித்திருந்தால் ஒழிய அது தழும்பை ஏற்படுத்தாது. எனவே இப்பொழுதும் அது அங்கிருந்தது. அந்த ஸ்திரீ சுகமடைந்து வீட்டிலேயே இருக்கிறாள். என்ன ஒரு அற்புதமான கிறிஸ்து! வாக்குத்தத்தின் மேல் நம்முடைய கண்களை வைத்திருப்பதன் மூலமே தேவன் அபர்ணமாய் கூறினார்.
when we are prayed for, sometimes we go off and say, well, it wasn't done just immediately, so maybe we better go back again. Oh, no! ஆனால் நாம் சில சமயங்களில் ஜெபிக்கப்படும் போது நாம் போய் நல்லது, அது உடனடியாக செய்யப்படவில்லை, எனவே நாம் மீண்டும் திரும்பி செல்வது நல்லது என்று கூறுகிறோம். ஓ இல்லை, Keep your eye on the promise. God said so, that settles it. Amen. That's all of it. If God said so, God's able to keep his promise, or he'll never make it. வாக்குதத்தின் மேல் உங்களுடைய கண்களை வைத்திருங்கள். தேவன் அவண்ணமாய் கூறினார், அதுவே இதற்கு தீர்வாகிறது. அவ்வளவுதான். தேவன் அவண்ணமாய் கூறியிருந்தால் தேவன் தம்முடைய வாக்குதத்தை காத்துக்கொள்ள முடியும். இல்லை என்றால் அவர் அதை ஒருபோதும் நிறைவேற்ற மாட்டார். Abraham called those things which were not as though they were, and for 25 years stood on the impossible, because he counted God was able to perform what he had promised. Amen. And we are the children of Abraham by faith. ஆபிரகாம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைத்தான். மேலும் 25 ஆண்டுகளாக கூடாத காரியத்தின் பேரில் நின்றான். ஏனென்றால் தேவன் வாக்குத்தத்தம் செய்திருந்ததை நிறைவேற்ற வல்லவராய் இருந்தார் என்று அவன் எண்ணினான். ஆமென். நாம் விசுவாசத்தினால் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். Certainly Elijah kept his eyes on, or Elisha on Elijah. And as they went on, and after a while the chariot come and parted him, one to one side and the other. And then he picked up Elisha. நிச்சயமாகவே எலியா தன்னுடைய கண்களை இல்லை, அவர்கள் தொடர்ந்து செல்லும் போதும் எலிசா எலியாவின் மேல் வைத்திருந்தான். சிறிது நேரம் கழித்து ரதம் வந்து அவர்களை ஒரு பக்கமாகவும் மற்றொரு பக்கமாகவும் பிரித்தது. அதன் பின்னர் அது எலியாவை ஏற்றிச் சென்றது. Upon he stepped on the chariot and went up and put his robe off his shoulders and threw it back to Elisha, because Elisha had grown into it, so it fit him right. And could you imagine? அதன் பின்னர் அவன் ரதத்தின் மேல் ஏறிச் சென்று தன்னுடைய தோளின் மேல் இருந்த சால்வையை கடற்றி எலிசாவுக்கு வீசி எறிந்தான். ஏனென்றால் எலிசா அதற்குள் வளர்ந்திருந்தான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே அது அவனுக்கு சரியாக பொருந்தினது. உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா?